ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் விரும்பும் சமையல். இன்றைக்கி நம்ம வந்து கன்னியாகுமரி ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மீனை வந்து எப்படி கழுவணும், அது எப்படி குழம்பு வைக்க போகிறோம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் முதல் முடிவு வரைக்கும் பாருங்கள். யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்போ தான் அந்த மீன் குழம்பு எப்படி வைக்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த மாதிரி நீங்கள் மீன் குழம்பு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இதே தான் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மீன் குழம்பு வந்து நீங்கள் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, இந்த மாதிரி சோறு எல்லாத்துக்குமே இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மீனை வந்து முதல்ல நல்லா ஒரு கத்தி வச்சு நீட்டாக எடுத்துவிடுங்க. அப்புறமா அந்த சைடு ஓரங்களில் செல்லெல்லாம் வந்து சிசை வச்சு நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். வீடியோலாம் கட்டுறபடி இப்படியே செய்யுங்க. ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். மீன் கழுவு ரொம்ப ஈஸி. இந்த வீட்டிலே வச்சு நீட்டாக கழுவிடலாம். நான் விரும்பும் சமையல் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது, நிறைய டிப்ஸோடு வருது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீன் கழுவும்போது ரொம்ப கவனமாக கழுவுங்க. கத்தியெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக நீங்கள் கழுவுங்க. பொறுமையாக பாருங்கள். அப்போதான் உங்களுக்கு நல்லா பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. பாருங்கள், மீனை வந்து நம்ம அந்த செதிலெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ அதை கட் பண்ணலாம். எப்படி கட் பண்ணலான்னு பாருங்கள். கட்டிங் போர்டு எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ கத்தி வச்சு எந்த சைஸில் நமக்கு வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணலாம். கட் பண்ணிவிட்டு சிசர் வச்சு கட் பண்ணி எடுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நேராக சிசர் வச்சு பெரிய பெரிய மீன்லாம் கட் பண்ணும்போது மீன் வந்து பிஞ்சு போயிடும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அழகாக மீன் பீஸாக அழகாக கிடைக்கும். பாருங்கள், எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ அது உள்ளே இருக்கிற அந்த குடல் எல்லாம் நம்ம தனியாக எடுத்துடலாம். அதை நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. எல்லா மீனையும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். பக்கத்துலேயே ஒரு கவர் வச்சுக்கிடுங்க. அப்போ தான் அந்த வேஸ்டெல்லாம் நம்ம அதில் தனியாக போட்டு வைக்கலாம். பாருங்கள், இப்போ மீனெல்லாம் கட் பண்ணிட்டோம். நீட்டாக கழுவி எடுக்கலாம். 2-3 தண்ணிக்கு நீட்டாக கழுவி எடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா நீட்டாக கழுவிட்டோம். மீன் கழுவி எடுத்த உடனே நம்ம அந்த சிங்க்கு முழுவதும் நீட்டாக கழுவிடுங்க. அப்போ தான் ஸ்மெல் எதுவுமே வராது. அப்புறமா கழுவலாமே அப்படின்னு சொல்லி விட்டுட்டிங்கன்னா அப்புறமா ஸ்மெல் எடுக்க ஆரம்பிச்சிடும், ட்ரை ஆயிரும். அதனால் உடனே கழுவிட்டிங்கன்னா எந்த ஸ்மெல்லும் வராது. அதனால தான் அதுவும் சேர்த்து நான் வீடியோவில் காட்டுறேன். நம்ம யூஸ் பண்ண அந்த கத்தி, இந்த சிசர் அதுவும் சேர்த்து கழுவிடுங்க.
மீனுக்கு மசாலா ரெடி பண்ணலாம். இப்போது 2 கைப்பிடி அளவு நான் தேங்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு 5-6 பல் பூண்டு, சின்ன பல்லாக இருந்தால் ஒரு 10 பல் பூண்டு எடுத்துடுங்க. அப்புறமா ஒரு 10 சின்ன உள்ளி, வெங்காயம், சின்ன வெங்காயம் சொல்லுவாங்க, சின்ன உள்ளின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துடலாம். ஜீரகம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிடுங்க. 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு, அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா கழுவி எடுத்துக்கிடுங்க. அதையும் அதில் ஆட் பண்ணலாம். கருவேப்பிலை நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ நல்லது. ஏன்னா கருவேப்பிலை சின்ன பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க, தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்க. இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டா நல்லது. இப்போ வந்து மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாகவே வத்தல் பொடி, அப்புறமா 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி. இது எல்லாமே வீட்டில் நாங்கள் ரெடி பண்ணி வச்சது. அப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டு இதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து அந்த மசாலா வந்து நல்ல மையாக, நல்ல பேஸ்ட், நல்லா பாருங்கள், இந்த மாதிரி நல்ல மை போல் நம்ம அரைச்சி எடுக்கணும். இப்போ மீன் சட்டி நம்ம எடுக்கலாம். மீன் குழம்பு எப்போவுமே சட்டியில் வச்சா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ மீன் சட்டியில் நான் மீன் எடுத்து போடுறேன். கட் பண்ணி வச்ச மீன்கள் எல்லாம் அதில் சேர்க்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம அதில் தட்டலாம். பாருங்கள், நீட்டாக எல்லா மசாலாவும் நீட்டாக வலிச்சு விட்டுருங்க. அப்புறமா அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. இப்போ புளி கரைசல் நான் வந்து ஒரு லெமன் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். அந்த புளியை வந்து கரைச்சி நம்ம இதில் விடலாம். ஒரு தக்காளி அதை பொடியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. அப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துடுங்க. தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிடுங்க. அந்த மீன் குழம்பு நல்லா கை கொண்டு நல்லா கலக்கி விடுங்க. கன்னியாகுமரியில் எப்போவுமே நாகர்கோவில் சைடு, கன்னியாகுமரி சைடு எல்லாமே வந்து மீன் குழம்பு வைக்கும்போது இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் பார்த்து தான் அடுத்தது அடுப்பில் வைப்போம். இப்போ அடுப்பில் வச்சு கொதிக்க ஆரம்பிக்குது. கொதிக்கும்போது நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு கரண்டி எடுத்து அந்த சுற்றி இருக்கிற அந்த அரப்புகளை மீன் உடையாமல் அதை வந்து கிளறி விடுங்க. நான் நல்ல ஒரு சிரட்டை கரண்டி வச்சுருக்கிறேன் பாருங்கள். மீன் குழம்பு வைக்கிறதுக்காக வேண்டிய நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மீன் கறி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சில இடங்களில் மீன் வந்து குழம்பு கொதிக்க பிறகு மீனை போடுவாங்க. ஆனால் கன்னியாகுமரி சைடு நாங்கள் எல்லாம் என்ன செய்வோன்னா மீனை வந்து ஸ்டார்டிங்லேயே போட்டுருவோம். அது உடைய ஒன்றும் செய்யாது. மீன் ரொம்ப அடிக்கடி நம்ம அதை வந்து கலக்கி இருந்தோம்னா அந்த மீன் உடஞ்சிருங்க. பாருங்கள், ஒரு மீன் கூட உடையில பாருங்கள். நம்ம போட்டது மாதிரி அப்படியே இருக்குது பாருங்கள். நம்ம அந்த சைடாக இருக்கிற நரப்புகளை மட்டும்தான் அப்பப்போ தள்ளி விடணுமே தவிர மீன் கரண்டியை வச்சு உள்ளே வச்சு ரொம்ப கிண்டக்கூடாது. கிண்டனா மீன் உடஞ்சிரும். பாருங்கள், இப்போ ஃபைனலில் நம்ம வந்துட்டோம். நான் தான் மீனை தூக்கி காட்டுறேன். இப்போ உப்பு செக் பண்ணிக்கிடலாம். இப்போ உப்பு எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ அந்த குழம்பு கொஞ்சம் வற்றினோன்னா நான் ஆஃப் பண்ணி இறக்கியாச்சு. இப்போ அதை தாளிக்கலாம். இப்போ ஒரு சீனச்சட்டியில் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெயும் சேர்க்கலாம், தேங்காய் எண்ணெயும் சேர்க்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்குறேன். கொஞ்சமாக கடுகு சேர்க்கலாம். கடுகு வெடிச்சோடனே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துடுங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன்.